குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மேசராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குதுன்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் ராசிநாதன், 3ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு, 4ஆம் இடத்துல குருவும் சூரியனும் இணைவு சிவ ராஜயோக அமைப்புல இருக்கு, 5ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரனும், ராசிக்கு 11ஆம் இடமான லாபத்துல ராகு, ராசிக்கு 12ஆம் இடத்துல ஏழரை சனி அப்படின்ற ஒரு அமைப்புல துவக்க நிலையில சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ இதுதான் மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன கிரக பயிற்சிகள் ஆகுது அப்படின்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசியிலேருந்து 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. அதே போல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி. ஆகஸ்ட் 17 அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பயிற்சியாக இருக்கிறாரு 4ஆம் இடத்துலேருந்து. ஆகஸ்ட் 22 அன்னைக்கு புதனும் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதை மையப்படுத்தி உங்களுடைய தொழில், வேலை வாய்ப்புகள், ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு நிலை, திருமணம், குழந்தை பேர், படிப்பு, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்க போகுது, சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல தொழில் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் இடத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. 10 கூடியர் வக்ரமாய் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இருந்தாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கு, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 2ஆம் தேதிக்கு பின்பு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ இதற்கு முன்னாடி இருந்த அது லேசினஸ் இருக்கவே இருக்காது. மேஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அசால்ட் இருந்தது, கொஞ்சம் தோய்வு இருந்தது, இன்னைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருந்தது. இல்லைன்னு எந்த மேசமும் மறுக்க முடியாது. இப்போ அந்த ஸ்பீட் ஆஃப் கிடைச்சிருச்சு. இந்த மாசத்திலிருந்து உட்கார்ந்துட்டு இருந்த குதிரை எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கும். ஓட்டம் அப்படி ஒரு ஓட்டம் ஓடி இதுக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் தடை இருந்ததோ அத்தனை தடையையும் நம்மளுடைய செல்வாக்க சரியா பயன்படுத்தி அத்தனை தடையும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஓட ஆரம்பிக்கும். அதற்கு நல்ல பலனும் உண்டு. இப்போ தொழில் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் சார்ந்த இருந்து வந்த தடைகளை நீக்கக்கூடிய அமைப்பு, தொழில் சார்ந்த புதிய மாற்றங்களை இந்த காலகட்டம் செய்வீங்க. இது சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு. இப்போ வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் செவ்வாயை மையப்படுத்தி பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்றாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடம் தான் செவ்வாய்க்கு. அது உங்களுடைய தைரியத்தையும் உங்களுடைய அந்த ஆளுமை தன்மையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தை மட்டும் பார்க்கல, ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்குமே இந்த மாதம் எந்த விதமான பிரட்டலும் இல்லாமல் வேலையில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருப்பீங்க. வேலையில் இதுக்கு முன்னாடி எதிர்ப்புகள் ஏதாவது இருந்துன்னா அந்த எதிர்ப்புகளையும் ஜெயிக்க முடியும். நண்பர்கள் யாரு, எதிரிகள் யாரு அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்குது மேஷத்துக்கு. உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு நல்லதாக நினைப்பாங்க. கெடுதல் நினைக்கிறவன் எப்படா இவன் கமுறுவான், எப்படா இவங்ககிட்ட இருந்து வேலையை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது கெடுதல்கள் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. நன்மைகள் அதிகம் உண்டு.
எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும், எதிரிகளை ஓட ஓட விரட்ட முடியும், அவர்கள் கொடுக்கக்கூடிய தடைகளை படிக்கல்லாக மாற்ற முடியும். அற்புதமான ஒரு அமைப்பு. எதிரிகள் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கும் பட்சத்தில். அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது செவ்வாயினுடைய நட்சத்திரங்களால் மிருகஷீரிடம் சித்திரை அவிட்டத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடந்ததுன்னா கண்டிப்பாக அது நான் சொல்கிறது உங்களுக்கு 100% பொருந்தி வரும். ரைட். வேலைக்கும் பிரச்சனை இல்லை, தொழிலுக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ வருமானம் இங்கே தான் பாருங்கள், முக்கியமான விஷயம் வருமானம். நீங்கள் எல்லாம் செய்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக, அதனால என்ன ஆதாயம் உங்களுக்கு அப்படின்னா பாருங்கள், 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சமாயிரு 2 கூடிய வருமானத்தை சொல்லக்கூடிய கிரகம் நீச்சமாயிடுது. ஆனால் செவ்வாயினுடைய பார்வையில் தான் இருக்குது சுக்கிரன். செவ்வாயோட உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையில் தான் சுக்கிரன் இருக்குது 2ஆம் தேதியிலிருந்து மாதம் முழுக்க. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது லாபத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், தொழில் எல்லாம் ஓகே. கண்டிப்பாக அதன் மூலமாக வருமானத்தை தந்தை தீரும். அப்படி ஆதாயம் இல்லாத செயலை செய்யவே மாட்டீங்க மேஷம். அந்த காலகட்டம் வருமானம் இல்லை, எனக்கு அதன் மூலமாக ஒரு ஆதாயம் இல்லை அப்படின்னா அந்த மாதம் அந்த வேலையை செய்யவே மாட்டீங்க. உங்களுக்கு தெளிவாக தெரியும், இது செஞ்சால் தான் நம்ம பெனிஃபிட் அடைவோம், இதை செஞ்சால் நம்மளுக்கு அட்டை வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டுன்னு, எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு, எனர்ஜி வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட இருக்கும். ஆதாயம் இல்லாமல் எந்த காரியத்தையும் மேஷம் இந்த மாதம் செய்யாது. ஏதாவது ஒரு விஷயம் செய்யுதுன்னா மேஷம் அதில் கண்டிப்பாக வெற்றி மட்டும்தான் உண்டு, வருமானம் மட்டும்தான் உண்டு, டெவலப்மெண்ட் மட்டும்தான் உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதையும் நம்ம கிளியராக சொல்கிறோம். ஓகே. இப்போ வேலை ஆயிடுச்சு, தொழில் இந்த அமைப்புகள் ஆயிடுச்சு. ஆரோக்கியம் எப்படி இருக்கும் சாமி அப்படின்னா இங்கே தான் பாருங்கள், 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அவரே உங்களோட ராசிநாதன், அவரே 8 3ஆம் இடத்துல 3-8 தொடர்பு ஆரோக்கிய குறைபாடுகளை கட்டாயம் தந்தை தீரும். அதே நேரத்தில் 12ஆம் அதிபதியான குரு பகவான் சூரியனோட இணைவு பெற்று 5 குடையரோட இணைவு பெற்று அமர்ந்திருக்கிறார் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில். அப்படின்னு சொல்லும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் நீங்களாக உருவாக்கி கொள்றதானே தவிர அதுவாக வராது. தேவையில்லாமல் அவுட் சைட் ஃபுட்டை சாப்பிட்டு அதனால் வயிறு தொந்தரவு வர்றதோ, வாகனத்தில் வேகமாக போய் கீழே விழுந்து அடிபடுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களால் தான் ஏற்படும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அந்த பாதிப்புலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாதிப்பு ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய அதீத கவனமும், பாதிப்பு ஆகிறதுக்கு உங்களுடைய அசால்ட்டுன்னு தான் காரணம். ஏன்னா 5ஆம் அதிபதி சூரியன் குருவை கடந்து வர்றாரு. குருக்கிட்ட அஸ்தமனமாகும். சூரியன் அஸ்தமனமாகும். 17ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருங்க, வண்டி வாகனம் மற்ற எல்லா விஷயத்துலையும். 17க்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கலாம். ரைட். ஓகே. இப்போது ஆல்ரெடி உடல்நல தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்தது, அதுக்காக மருத்துவ செலவு எடுத்துகிட்டு இருந்தோம், அதுலேருந்து எதாவது ரெக்கவர் கிடைக்குமான்னு கேட்டால் 17ஆம் தேதிக்கு மேலே ரெக்கவர் உண்டு. கண்டிப்பாக உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் உடலினுடைய ஆரோக்கியம் மேன்மையடையும். உடலை பற்றின அக்கறை கொஞ்சம் அதிகமாகும், ரொம்பவே அதிகமாகும். ரைட். ஆனால் வரக்கூடிய நாட்களில் அது சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசும்போது அதில் உடன்பாடே உங்களுக்கு வராது. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நீங்கள் முதல்ல நம்பணும், அதை நம்ப மாட்டீங்க. வரக்கூடிய நாட்களில் இப்போ கிடையாது. ரைட். கணவன் மனைவி உறவுக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். 7ஆம் அதிபதி சுக்கிரன் நீசமாகுது இந்த மாதம். சுக்கிரன் நீசமாகுது அப்படின்னு சொல்லும்போது தன்னை விட தன்னுடைய வாழ்க்கை துணை தகுதி குறைவான நபராக தெரிவார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டது மட்டும் இந்த காலகட்டம் நம்ம கண்ணுக்கு தெரியும். அவங்கள குறை சொல்லிகிட்டே இருப்போம். அவங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டான். நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு அது பொருந்தாத ஜோடியோ, நம்மளுக்கு இது செட் ஆகாது, பிடிக்காது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்து போகும். ஆனாலும் எண்ட் ரிசல்ட் என்ன, ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அவங்களுக்காக நின்று நீங்கள் போராடுவீங்க. அதுதான் எண்ட் ரிசல்ட்டாக இருக்குது. அவங்களுக்காக நின்று போராடக்கூடிய ஒரு சூழல்லாம் காட்டுது. ரைட். ஸோ அதை நம்ம கவனமாக பார்க்கணும். அதுதான் முக்கியம் இங்கே. ரைட். ஓகே. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே என்ன தான் இருந்தாலும் நீங்கள் உங்கள் துணையை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அவங்க உங்களை எகெயின்ஸ்டாக பார்ப்பாங்க. அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் நீங்கள் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கிடுவீங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒருவேளை ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் பேச்சு கேட்க மாட்டேதா, அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் இருந்ததுன்னா இந்த மாதம்
2ஆம் தேதிக்கு மேலே இஞ்சி மஞ்சள் ரெண்டையும் ஒன்றா வச்சு மஞ்சள் நூலில் கட்டி தலகாணி கடியை வச்சுருங்க. நீங்கள் உங்கள் தலகாணி கடி இருக்கணும், மனைவி வாழ்க்கை துணையுடைய தலகாணி கடியில் இருக்கணும். அப்புறம் பாருங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எந்த தொந்தரவுகள் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பாங்க. நீங்கள் நல்லதுக்காக தான் சொல்வீங்க, குடும்ப வளர்ச்சிக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். இது நன்மைக்கு மட்டும்தான் பயன்படும், ரொம்ப முக்கியம். ஏன்னா 7 குடியர் நீச்சமாக இருக்கிறாரு. சரியாக அந்த டைமை பயன்படுத்தினீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஓகே. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். ஆனால் இந்த மாதத்தில் அந்த மாதிரியான பெரிய வாய்ப்புகள் இல்லை. முயற்சி திருமணையாக்கும். ஆனால் நீங்கள் வாய்ப்பில்லைன்னு நான் சொன்னாலும் நீங்கள் அதை செய்ய போகிறது கிடையாது. விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக முயற்சி திருமணையாக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை செஞ்சே தீர்வீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. திருமண முயற்சிகள் மீண்டும் புத்துயிர் விட்டு தொடங்கத்தான் போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை செய்வீங்க. ரைட்டு. குழந்தை பேர் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வரக்கூடிய 17ஆம் தேதிக்கு பின்பு மருத்துவ செலவின் மூலமாக டெஸ்ட் பேபி, ஐவிஐ எல்லாம் போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மருத்துவ செலவின் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகளை தருகிறது. 17ஆம் தேதிக்கு மேலே அது வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏதாவது ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது போகணும் பிடிக்கணும்னு இருந்ததுன்னா 17ஆம் தேதிக்கு மேலே செய்யுங்க. ரைட். குழந்தைகளுடைய படிப்பு பிரச்சனை இல்லை. புதன் குருவை நோக்கி வர்றாரு. 3 கூடையவராக இருந்தாலும் 6 கூடையாக இருந்தாலும் குரு கூட சேர்ந்து இருக்கிறதும், லக்ன ராசி அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் உட்காந்து அதுக்குண்டான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறதுமா இருக்குது. அதனால் படிப்பில் எந்த குறையும் இல்லை, நல்லபடியாகவே இருக்கும். குழந்தைகள் இன்னும் படிப்போடு சேர்ந்து கொஞ்சம் குறும்புத்தனமும் அதிகரிக்கும் இந்த காலகட்டம். அதை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பாருங்கள், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரோலில் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் வரப்போகிறாங்க. அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்குங்க. உங்களுடைய குடும்பத்தை ஏதாவது தவறான ஒரு பாதையில் போயிட்டுருக்குன்னா அதை நல்வழிப்படுத்தி சரியான பாதைக்கு இழுத்துட்டு வர்றதுக்கு ஒரு அற்புதமான டைம் இது. அதை மட்டும் செஞ்சாவே போதுமானது. நீங்கள் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் கொண்டு போக முடியும். சரியான நேரம் இது. அவர்களை உங்கள் வசப்படுத்துவதற்கு சரியான நேரம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சீனியர் சிட்டிசனுக்கு இங்கே என்ன சொல்ல வருது அப்படின்னா, புது நம்பிக்கை கிடைக்கும். ஆயுள் சம்மந்தமான பயம் இருந்தால் கூட அது ரெடி ஆகுது. உயிர் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் ரெடி ஆகுது. வரவேண்டிய பிஎஃப் அமௌண்ட்டு, வெளியில் கொடுத்த காசு பணம், இதெல்லாம் வயசானவங்களுக்கு வந்து சேர்றதுக்குன்னு ஒரு அமைப்பு, ஏதாவது ஒரு கிளைம் கிடைக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் மனசுக்குள்ள தைரியமும் நிம்மதியும் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இது. மேஷம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதத்தில் பெரிய ஒரு நெகட்டிவ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்க முடியுங்கனால, என்ன தான் 7.5 சனி இருந்தாலும் குரு பார்வையில் தான் அந்த சனி இருக்கார் அப்படிங்கிறதுனால பயப்பட வேண்டாம். ஸோ கொஞ்சம் நெகட்டிவிட்டியும் இருக்குது இல்லையா, அதை சரி செய்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போங்க. முருகப்பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் செய்யலாம், இல்லை தினமும் கூட செய்யலாம், தப்பில்லை. மேலும் மேசராசி என்பவர்களுக்கு அனைத்துமே உண்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்குளமுடன். திருச்சிற்றம்பலம்.